ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைலரிங் கிளாஸோட 8வது கிளாஸ் தான் அது. இந்த கிளாஸில் நெக் டிசைன்ஸ் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக் டிசைன்ஸ்னால் நம்ம ப்ளவுஸில் எடுத்து போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த நெக்கோட அகலம் டிசைனு இதெல்லாம் வந்து எப்படி வந்து கட்டிங் போட போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நம்ம பேப்பர் கட்டிங்கில் தான் போட போகிறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிகினர்ஸ் தான் அதிகம் பார்த்துட்ருப்பீங்க. நெக்கோட அகலம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியணும். நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த நெக்கோட இது வருது பார்த்திங்களா, கேப்பு, இதுதான் பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம். இதுதான் வந்து நெக்கோட அகலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நெக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்து ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டிங்கன்னா நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு பாதியாயிரும். ஃபஸ்ட்டு 6 இன்ச்சு இருந்துச்சு, இப்போ வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட இறக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இறக்கம் வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேப்பரில் கட்டிங் போட்டு காமிக்கிறேன். ஒரு 6 நெக் டிசைன்ஸ் வந்து கட்டிங் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பெட்டிக்கோட்டு, சுடிதார் அந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்கு வந்து ப்ராப்பராக கட் பண்ணி கற்றுருந்துருக்கணும். அதனால தான் வந்து இந்த கிளாஸில் வந்து நெக் டிசைன்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கங்க. நம்ம ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இப்போ பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். நம்மளோட அப்ராக்ஸ் அளவு ஒரு 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து அப்ராக்ஸாக ஒரு 8 இன்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ வந்து மேலே வச்ச 3 இன்ச்சு, கீழே இந்த 8 இன்ச்சுக்கிட்ட மார்க் பண்ண பார்த்திங்கன்னா அங்கே 3 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது கழுத்து அகலம் எல்லாத்துக்குமே இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து 3 இன்ச் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தடுத்த கிளாஸில் எப்படி கழுத்து அகலம், ஷோல்ட்ரு இதெல்லாம் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினதுக்கப்புறம் இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்கேலில் நீங்கள் கரெக்டாக அந்த வளைவு வந்து வரைஞ்சிக்குங்க. இந்த நம்ம கிராஸாக வச்சு 1 இன்ச்சு வச்சோம் பார்த்திங்களா, அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கழுத்து கீழே வந்து கழுத்தோட இறக்கம் நல்லா ப்ராடாக வரணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சு வச்சு கட்டிங் போட்டிங்கன்னா கழுத்தோட கீழ்ப்பக்கம் நம்ம இறக்க வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த இடம் நல்லா உங்களுக்கு அகலமாக வரும். இப்போ பாருங்கள், நான் 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் கொஞ்சம் குறுகுனா அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்குங்க. கழுத்தோட இறக்கம் வந்து கீழ் சைடு வந்து நல்லா ப்ராடாக வேணும், ரவுண்ட் ஷேப் நல்லா ப்ராடாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா ப்ராடாக அகலமாக நீட்டாக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் வச்சு இப்போ இதில் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர்லலாம் கட் பண்ணுறப்ப வேஸ்ட் ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பார்த்திங்கன்னா கழுத்து வந்து ரவுண்ட் ஷேப் நல்லா ப்ராடாக அகலமாக வந்திருக்கு. நீங்கள் 1 இன்ச் வச்சு கட் பண்ணுறப்ப கொஞ்சம் குறுகுனா அப்படி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் குறுகலாக வந்த மாதிரி வரும். நான் மோஸ்ட்லி ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே இந்த 1/2 இன்ச் வச்சு கட் பண்ணிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெக்கோட மாடல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பானைக்கு வந்து பார்க்க போகிறோம். சேம் அதே அளவையே நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு எடுத்துருக்கிறேன், இறக்கம் வந்து 8 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரியே வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்குங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த ஷேஃப் அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பா ஷேஃப் தான். எனக்கு வந்துட்டு பா வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ண மாதிரி தான். நல்லா கீழ் சைடு இந்த நெக்கு டிசைன் முடிகிறப்ப கொஞ்சம் எனக்கு அகலமாக வரணும் பா ஷேஃப் அப்படின்னா இந்த பா போட்ட இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா பா வந்து நல்லா அகலமாக வரும். இல்லை எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், பா ஷேஃப் வந்து எனக்கு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டதுலேருந்து உள்பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி எல்லாமே உங்களுடைய ஆப்ஷனல் தான். நீங்கள் நெக்கு வந்து எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாவையே வந்து பார்த்திங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஷேஃபில் வந்து கட் பண்ணலாம். அக்யூரேட்டாக வர மாதிரி பா கொஞ்சம் குறுகுன மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து நம்மளுடைய ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பா நெக் கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நீங்கள் எந்த மாதிரி போடுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகுனா அப்படியே இருக்கிற மாதிரி வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன்.
பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது நெக் மாடல். மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸுக்கு வந்து மோஸ்ட்லி ரவுண்ட் நெக்கு நெக் தான் அதிகம் வைப்பாங்க. இது 2 நெக்கையுமே நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்கு. சேம் அதே மெஷர்மெண்ட் போட்டு நான் ஒரு வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். என்னடா எப்பயுமே வந்து பேப்பர்லேயே கட்டிங் போட்டு காமிக்கிறேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா எடுத்தவுடனே இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி எடுத்தவுடனே நீங்களும் வந்து கிளாத்தில் கட்டிங் போட்டிங்கன்னா ஏதோ ஒன்று தப்பாச்சு அப்படின்னாலும் வந்து கிளாத்து தான் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பேப்பரில் கட்டிங் போட்டு அந்த கட்டிங் அப்படியே எடுத்து நீங்கள் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் கீழே கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்குங்க. 2 இன்ச்சிலேருந்து இந்த சைடு கார்னர்கிட்ட ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்குங்க. எப்பயுமே வந்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கமாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து பேப்பரை கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த நெக் ஷேப் வந்து கிடைக்கும். இதுலேயுமே உங்கள் ஆப்ஷனல் தான். அந்த டைமண்டோட ஷேப் வந்து கொஞ்சம் கீழே இறக்குனாப்படி வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை வந்து மேலே ஏற்றுனாப்படி வேணுனாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அந்த டைமண்ட் ஷேப் வந்து அந்த வி ஷேப் வருது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரிஜினலாக நான் மார்க் பண்ண இடத்துல தான் கட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா போட்ட இதில் வந்து நான் கட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அகலமாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த அகலமாக கொஞ்சம் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப் வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணணும். இது வந்து நம்மளோட 3வது நெக் டிசைனு. அடுத்தது பார்த்திங்கன்னா வி நெக் தான் கட் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான நெக் இது தான். எப்பயும் போல் பாக்ஸ் போட்டுட்டு பாக்ஸோட மேல் பக்க கார்னரும் கீழே கார்னரும் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு வந்து கோடு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வி நெக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை இந்த ஃப்ரீ ஹேண்டாக கொஞ்சம் கேர்வாக வர மாதிரி வியாவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான். நெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிசைன் பண்ணுறோமோ அதுதான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வி நெக் வந்து கட் பண்ணணும். இருக்கிறதுலே கொஞ்சம் கட் பண்ணுறதுலேயே ஆகட்டும் தைக்கிறதுலேயே ஆகட்டும் கொஞ்சம் ஈஸியான நெக்னால் அந்த ரவுண்ட் நெக்கும் வி நெக்கும் மட்டும்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்த நெக் டிசைன் என்னென்னு பார்த்திங்கன்னா பேண்ட் ஷேப் நெக் டிசைனு. எப்பயும் போல் மேலே 3 இன்ச்சும் கீழே 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். பாக்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து பாக்ஸ் போட்டிருக்கோம்னா அந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழேருந்து இந்த மாதிரி வளைவாக வந்து ஒரு ஷேப் வந்து கொண்டு வாங்க. கரெக்டாக பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி இப்போ நீட்டாக அந்த ஃப்ளவர் ஷேப் வரையும் பார்த்திங்களா, லீஃபு அந்த மாதிரி வளைஞ்சி இப்படி லைட்டாக கீழே கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கீழே வந்து கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த கட் வந்து வி கட் வந்து அழகாக வரும். இது வந்து 5வது நெக் டிசைனு, பேன் ஷேப் நெக் டிசைனு. இப்போ வந்து கட்டிங் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஷேப் வரைகிறது அப்படிலாம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலேயே அழுங்காமல் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். அந்த கீழே அந்த பாக்ஸு கீழே வரைக்கும் கொஞ்சம் இழுத்து விட்ருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல நல்லா வந்து கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த லீஃப் மாதிரியே வந்திருக்கும் அந்த ஷேஃபு. அடுத்த நெக் டிசைன் என்னென்னு பார்த்திங்கன்னா போட் நெக் தான் வந்து கட் பண்ண போகிறோம். போட் நெக்குக்கு நெக்கோட அகலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 4 இன்ச்சு வந்து நெக்கோட அகலம் எடுத்துக்குங்க. இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தான் இருக்கணும். ஏன்னா போட் நெக்கு மேலே கழுத்தை ஒட்டினா அப்படி தான் வரும். அதனால் கழுத்தோட இறக்கம் 3 இன்ச்சுலேருந்து 3.5 இன்ச்சு வரைக்கும் தான் வைக்கணும். இப்போ அதை வந்து ஒரு பாக்ஸாக இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு வந்து 1 இன்ச் வச்சோம். போட் நெக்குங்கிறப்ப நம்ம வந்து 1.5 இன்ச் வச்சுக்கணும். 1.5 இன்ச் வச்சு இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்குங்க. உங்களுக்கு ரவுண்டு வரைகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணியே இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து போடுங்க.
அவ்வளோதான். இதுதான் வந்து போட் நெக்கு. போட் நெக்குங்கிறது கழுத்தை ஒட்டி வரனால கழுத்தோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.5 இன்ச்சு தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ரவுண்ட் ஷேப் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா நெக் டிசைன்ஸும் வந்து புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து கட்டிங் போட்டிருக்கோம், பானைக்கு வந்து கட்டிங் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமண்ட் நெக்கு, 3ஆவதாக டைமண்ட் நெக்கு, 4ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா வி நெக் வந்து கட்டிங் போட்டிருக்குறோம். 5ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா பேன் ஷேப் நெக் கட்டிங் போட்டிருக்கோம். 6ஆவதாக போட் நெக் கட்டிங் போட்டிருக்கோம். இந்த கட்டிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.